அங்குசம் மீடியா சினிமா கார்னர் 2025 வழங்கும் ஷார்ட் பிலிம் ஃபெஸ்டிவல். Our main sponsor Black Thunder. Our sponsors Excel Groups, Kavi Furniture, Livia Street Gold Backers, National Import Aluminum Modular Kitchen, Arikani Restaurant, GVN Riverside Multi Speciality Hospital. அங்குசம் 5வது ஆண்டில் அடி எடுத்து வச்சிருக்குது. மாத சம்பளத்தை வச்சு குடும்பத்தை நடத்துறது ஒரு பெரும் பாடு அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். ஒரு வணிக நோக்கம் அல்லாமல் முறையாக ஒரு பத்திரிகையை கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு சவாலான பணி அப்படிங்கிறது அந்த பத்திரிகை பற்றி தெரிந்தவர்களுக்கு நன்று தெரியும். ஏன்னா இன்னைக்கு வணிக நோக்கம் இல்லாமல் பத்திரிகை நடத்த முடியாது. யாராவது படிக்கிறாங்களா? இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்தில் அச்சு இதழினுடைய நிலை எப்படி இருக்கு? கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த வாசிப்பு பழக்கம் இன்று இருக்குதா? முன்பு இருந்த அந்த பத்திரிகையினுடைய அந்த வீச்சு இன்னைக்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த வாசிப்பு பழக்கம் குறைந்து வரக்கூடிய இந்த காலத்தில் ஒரு பத்திரிகையை இடைவிடாமல் தொடர்ந்து நடத்துறது அப்படிங்கிறதே பெரும் சவாலான பணி. ஆனால் அதற்கு மத்தியில் தான் அங்குசம் ரிவர்ஸில் போகலை. மாதம் இருமுறை அப்படிங்கிற தடத்திலிருந்து வாரம் 1 அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. இது எப்படி சாத்தியம்? இது முதல் விஷயம். அடுத்து அங்குசம் அப்படிங்கிறது பரபரப்பான செய்திகளை வழங்குறது, செய்திகளை முந்தி தர்றது. ஒரு சாதாரண செய்தியை கூட பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு பரபரப்பாக்குறதுங்கிற காலத்தில் நிதானமாக தந்தாலும் நறுக்குன்னு தரது தான் அங்குசத்தினுடைய ஒரு பாணியாக தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அச்சு ஊடகம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைய டிஜிட்டல் உலகத்திற்கு ஏற்ப அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபாரத்திலையும் யூடியூப் சேனல் ஆகட்டும் மற்ற சோசியல் மீடியாக்கள்லையும் இந்த அங்குசம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த பின்னணியில் தான் அங்குசத்தினுடைய ஒரு கன்னி முயற்சியாக, முதல் முயற்சியாக வெற்றிகரமாக இந்த குறும்பட போட்டியை அறிவித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதில் இப்போ இதுவரை திரையிடப்பட்ட அந்த குறும்படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் தொடக்கத்திலே இந்த நிகழ்ச்சியில் சொன்னாங்க, ஒரு பக்கம் ஒரு 20-25 வயதினருடைய அந்த இளைஞர் பட்டாளமாக இருக்கு, இன்னொரு பக்கம் வயது முதிர்ந்த அனுபவங்களை கொண்ட அனுபவசாலிகளுடைய அரங்கமாகவும் இது இருக்குங்கிற விதத்தில் அந்த இளைஞர்களுடைய அந்த முயற்சி பிரமிக்க வைக்குது. அப்போ ஒரு கலையை, ஒரு படைப்பை ஒரு கலையாக பார்க்காம இந்த அங்குசம் இந்த குறும்பட போட்டிக்கான அந்த தலைப்பை ட்ரக் 360 டிகிரி அப்படின்னு தேர்ந்தெடுத்ததிலேயே ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னு சொன்னால் இது முதல் முயற்சி. எழுந்து வா பறந்து வா அப்படிங்கிற மாதிரி ஒரு உற்சாகமான ஒரு தலைப்பை கொடுக்காம ட்ரக் 360 அப்படின்னு ஏன் வழங்கணும்? இந்த தலைப்பை ஏன் சூஸ் பண்ணணும்? ஏன்னு சொன்னால் அதுதான் அங்குசத்தினுடைய பாணி. அங்குசம் ஆசிரியர் ஜேடிஆர்னுடைய ஒரு தனி முத்திரைன்னு சொல்லலாம். எப்படி வாசிப்பு பழக்கம் அருகி வரக்கூடிய காலத்தில் துணிச்சலாக வாரம் 1 பத்திரிகையை கொண்டு வரணும்னு ஒரு முடிவெடுத்தாரோ அதுபோல தான் அவருடைய அந்த முதல் முயற்சி எடுக்கப்பட்ட இந்த குறும்பட போட்டிக்கான தலைப்பை கூட ட்ரக் 360 அப்படிங்கிற மாதிரி அவர் வடிவமைச்சார். சரி, இதனுடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு தமிழகத்தில் இந்த போதை அப்படிங்கிறது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, என்ன விளைவை ஏற்படுத்திட்டு இருக்குங்கிறத நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை. முன்பு ஒரு காலத்தில் போதை அப்படின்னு சொன்னால் சாராயம், அடுத்தது புகையிலை அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைய நிலை என்ன? ஹான்ஸு, விமல் பாக்கு, கஞ்சா, கூலிப், மாத்திரை, ஊசி, பவுடர்னு பல்வேறு வடிவங்களை இந்த போதை எடுத்திருக்கு. இந்த போதைக்கு வயசு வித்தியாசம் கிடையாது, ஏழை பணக்காரன் அப்படிங்கிற பாகுபாடு கிடையாது. அவ்வளவு ஏங்க, ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடு கூட கிடையாது. சமூகத்தினுடைய ஒரு சாபக்கேடாக இந்த போதை மாறி வரக்கூடிய இந்த தருணத்தில் தான் அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருந்து தான் இதற்கு எதிராகத்தான் இந்த குறும்பட போட்டி அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியானது.
ரொம்ப சில உதாரணங்களை சொல்லித்தான் ஆகணும். விடிஞ்சா பொண்ணுக்கு கல்யாணம், பொண்ணு மண்டபத்துக்கு போகணும், பொண்ணு ஏறியாச்சு வாகனத்தில், அப்பா ஏறலை. கட்டிங் கொடுத்தாதான் வண்டியில் ஏறுவேன்னு அப்பா அடம் பிடிக்கிறாரு. இதுதான் இன்றைய தமிழகம். பள்ளிக்கூடத்தில் ஹான்ஸு கூலி சர்வசாதாரணமாக புழங்குதுன்னு ஒரு பிடி வாத்தியார் புலம்புறாரு. மதிய உணவு இடைவேளையில் அந்த கழிவறைகளில் பயன்படுத்தி தூக்கி வீசப்பட்ட கூலி பாக்கெட்டுகளை பெருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. பலருக்கு பீர் குடித்த அனுபவம், முதல் முறை அனுபவம் எங்க தெரியுங்களா? மேல்நிலை பள்ளியிலே முடிச்சுட்டு வந்துடுறான். ஆண்கள், பசங்க, சிறுவர்கள் மட்டும் கிடையாது, பெண்களும் மாணவிகளும் அடக்கம். இதில் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் மோசம், பிரைவேட் ஸ்கூல் பெஸ்ட்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதில் கவர்மெண்ட் ஸ்கூலு கான்வென்ட் ஸ்கூலுங்கிற வேறுபாடு கிடையாது. ஏன்னா சமீபத்தில் சென்னையில் ஒரு 11வது வகுப்பு மாணவன் போதை ஊசி பயன்படுத்தி உடல்நல கோளாறு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட செய்தியை நாம் படிச்சிருக்கிறோம். அப்போ பள்ளிக்கூடத்தில் தொடங்குற அந்த பழக்கம் யார்கிட்ட? பெண்கள் மத்தியில், குறிப்பாக மாணவிகள் மத்தியில். அது அப்படியே கல்லூரி, வேலை அப்படிங்கிற அளவுக்கு அது விரிவடையுது. தமிழகத்தினுடைய ஒரு மாவட்டத்தில் அரசு மகளிர் விடுதி மேல்நிலைப்பள்ளி 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் பாய் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அவன் பீர் வாங்கி கொடுத்துட்டான், விடுதியில் ரூமை பூட்டிட்டு குடித்து கும்மாளம் அடிக்கிறாங்க. அப்போ இந்த பழக்கம் கல்லூரி விடுதிக்கு வருது. அரசு கல்லூரிகள் அதனுடைய விடுதிகள்லையுமே இந்த, அதாவது மாணவிகள் மத்தியில் பீர் குடிக்கிற பழக்கம் சர்வசாதாரணமாக இருக்குது. சப்ளையர் யார்? ஆண் நண்பர்கள் தான். இதற்கு அடுத்த கட்டமாக ஆண் நண்பர்களோடு தைரியமாக ஏசி பாரில் சேர்ந்து ஒன்றாக குடிக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு அவங்க மாறுறாங்க. கல்லூரி மாணவி ஒருத்தருடைய ஆசை என்ன தெரியுங்களா? ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். ஆனால் ஒரு முறையாவது அந்த பீரை கொஞ்சம் குடிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு மாணவியினுடைய ஆசை. ஆக இந்த பின்புலத்தில் தான் இந்த ட்ரக் 360 அப்படிங்கிற இந்த குறும்பட போட்டியை அங்குசம் அறிவிச்சிருக்கு. சரி, இதனுடைய நோக்கம் என்ன? ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். எங்கள் தமிழகத்தில் போதைக்கு எதிராக ஏற்படுத்தாத விழிப்புணர்வா? ஒவ்வொரு முறையும் சினிமாவுக்கு போனோம்னா அந்த முகேஷுங்கிற அந்த படத்தை நம்ம பார்க்காத நபர்களா? அப்போ அந்த படங்கள்லாம் பார்த்தா எவனுமே பீடி சிகரெட் குடிச்சே இருக்கக்கூடாது. அப்போ இது விழிப்புணர்வு அப்படிங்கிறத விட இந்த இடத்துல உரையாடல் அவசியமாகுது. இன்னைக்கு தமிழகத்தில் கஞ்சாவினுடைய ஆதிக்கம், கஞ்சாவால் பல குற்ற சம்பவங்கள் நடக்கிறதுலேருந்து இந்த கெத்து புள்ளிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியிலே சர்வசாதாரணமாக புழங்குது அப்படிங்கிறத நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ பள்ளி மாணவர்கள் மத்தியில் இந்த போதை கஞ்சா எப்படி வந்தது? இந்த கேள்வி எழ வேண்டாமா? இதில் பெற்றோர்களுடைய பங்கு என்ன? வாத்தியார்கள் அத்தனை பேரையும் கவனிக்க முடியுமா? ஒவ்வொரு முறையும் உள்ள நுழையும் பொழுது அவனுடைய பேக்ல இருந்து எல்லாத்தையும் ஒரு குற்றவாளி சிறைச்சாலை போல ஒருத்தனையும் பரிசோதித்து பள்ளிக்கூடத்துக்குள்ளார அனுப்ப முடியுமா? இது ஒரு கேள்வி. அடுத்தது, முன்பொரு காலத்தில் இந்த பள்ளி பாட பிரிவுகளில் சமூக நீதி வகுப்புகள்னு ஒரு வகுப்பு இருந்தது. உங்களுக்கு தெரியுமா? அது எங்கே போச்சு? பிஇடி வகுப்புகள் பெரும்பாலும் இன்னைக்கு கணக்கு வாத்தியார்களால் களவாடப்பட்டு இருக்குது. இதற்கும் இந்த போதை, மாணவர்களுடைய போதை வந்ததுக்கும் சம்பந்தமே இல்லையா? குடும்ப சகிதமான அந்த உரையாடல்கள், தாத்தா பாட்டி அப்பா அம்மாவோடவான அந்த உரையாடல்கள் மறைந்து முழுக்க இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய அரட்டையில் இன்னைக்கு இளைஞர்களுடைய சமூகம் இன்னைக்கு மாறி இருக்கிறதுக்கும் இதற்கும் தொடர்பு இல்லையா? இது சமூகத்தினுடைய பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனையின் மீது அக்கறை செலுத்துறது அப்படிங்கிறது ஒரு சமூகத்தினுடைய பொறுப்பு. நாம் ஒரு சமூகமாக இணைந்து இந்த சமூகத்தினுடைய இந்த சாபக்கேடாக மாறி இருக்கக்கூடிய இந்த போதை கலாச்சாரத்தை மாற்றி அமைக்க வேண்டுங்கிற நோக்கத்தில் தான் இந்த குறும்பட போட்டி அறிவிக்கப்பட்டிருக்கு.
குறிப்பா இளைஞர்களை, பள்ளி பிள்ளைகளை அப்படின்னு பொதுவில் சொல்லிட முடியாது. நம்மளுடைய பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த குறும்பட போட்டியினுடைய நோக்கம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட உண்மையிலேயே அந்த இளைஞர்கள் அவர்களுடைய உணர்வுபூர்வமான பங்களிப்பை அந்த கலை படைப்பின் வழியாக வழங்கி பிரமிக்க வைத்தார்கள். தமிழகம் மட்டுமல்லங்க, ஆந்திர, கர்நாடகத்திலிருந்தும் 254 தொலைபேசி அழைப்புகள். அதில் 116 பேர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணாங்க. 26 பேர் இந்த குறும்படத்துக்கு பதிவு செய்தாங்க. 15 பேர் குறும்படத்தை எடுத்து நிறைவு செய்து அனுப்பி வைத்திருந்தாங்க. இது உண்மையிலேயே முதல் முயற்சியில் ஒரு பிரமிப்பில் ஆழ்த்தின விஷயம். அதற்கு அடுத்து இந்த விழா தொடங்கினதிலிருந்து ஒரு 4 மணி நேர விழாவாக நடந்துட்டு இருக்கு. தொடக்கத்திலிருந்து இயக்குனர் அவர்கள் அவருடைய ஒரு டைட்டான ஷெட்யூலுக்கு மத்தியில் இதற்கு இந்த விழாவில் பங்கேற்க அவர் ஒப்புதல் கொடுத்தார். அதே போல லூயிஸ் ஐயா அவர்களும் அவர் கேட்ட உடனேயே அதற்கான ஆதரவை வழங்கினாங்க. அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய அங்குசத்தினுடைய நலன் விரும்பிகளாக இருக்கக்கூடிய விளம்பரதாரர்கள் அனைவருடைய ஒத்துழைப்போட தான் இந்த விழா இந்த இடத்துக்கு வந்திருக்கு. பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நாம் பார்த்தோம். இது ஒரு கலை படைப்பாக மட்டும் ரசிச்சுட்டு கடந்து போகிற இடமா இருந்துடக்கூடாது. இது ஒரு கொண்டாட்டம் கிடையாது. கலையாக மட்டும் பார்க்காம கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் நாம் இந்த நிகழ்வை நாம் அணுகணும். தேரை இழுத்து தெருவில் விட்டாச்சு, உரையாடலை தொடங்கி வைத்திருக்கிறோம். இது மாற்றத்திற்கான பயணமாக மாற வேண்டும். அங்குசம் எடுத்த ஒரு சிறு முயற்சி இன்று இத்தனை கரங்கள் இணைந்ததில் மகிழ்ச்சி. தொடர்ந்து இதே தளத்தில் பயணிப்போம். நன்றி. அங்குசம் மீடியா சினிமா கார்னர் 2025 வழங்கும் ஷார்ட் பிலிம் ஃபெஸ்டிவல். Our main sponsor Black Thunder. Our sponsors Excel Groups, Kavi Furniture, Livia Sri Gold Backers, National Import Aluminum Modular Kitchen, Arikani Restaurant, GVN Riverside Multi Speciality Hospital.